தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டிக்கு எதிரான அவதூறு வழக்கு உச்ச நீதிமன்றமானது தள்ளுபடி செஞ்சிருக்கிறதோட பாஜகவுக்கு எதிராக கடுமையான எச்சரிக்கையுமே விடுத்திருக்கிறாங்க. அதாவது இஃப் யூ ஆர் இன் அ பாலிடிக்ஸ் யூ ஹாவ் அ திக் ஸ்கின் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்திய தலைமை நீதிபதி பூஷன் ஆர் கவாய் அவருடைய தலைமையான அமர்வு வந்து குறிப்பிட்டிருக்கு. 2024 மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தோட போது பாஜக 40 இடங்களையும் பெற்றாங்க அப்படின்னா அரசியலமைப்பு திருத்துறதும் இடஒதுக்கீட்டை ஒழிக்கும் அப்படின்றதாக ரேவந்த் ரெட்டி தரப்புல இருந்து கூறியிருக்கக்கூடிய கருத்துகளுக்கு தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கு அப்படின்றத உயர் நீதிமன்றத்தால வந்து ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டிருக்கு. அரசியல் தகராறுகளை தீர்க்க நீதிமன்றங்கள் ஒரு கருவியாக பயன்படுத்த வேணாம் அப்படின்றதையுமே உச்ச நீதிமன்றத்துடைய தரப்புல இருந்து மீண்டுமே ஒரு முறை வலியுறுத்தப்பட்டிருக்காக. இது இந்திய அரசியல்ல அரசியல் விமர்சனங்களுடைய எல்லைகளையும் நீதிமன்றங்களுடைய பங்கு பத்தி இருக்கக்கூடிய ஒரு பெரிய விவாதத்தையே தற்பொழுது தொடங்கி இருக்கு. ஆக இந்த வழக்குடைய பின்னணியும் இது பத்தின முழுமையான விவரத்தையும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோப்பாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. இப்போ இந்த வழக்கு அப்படின்றது 2024 மக்களவை தேர்தலோட சமயத்துல தெலுங்கானா முதல்வரான ரேவந்த் ரெட்டி அவர்கள் பத்ராத்தி கோத்தகுடே மாவட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சார கூட்டத்தில் பேசியிருக்கக்கூடிய கருத்துக்களால் தொடங்கியதாக இருக்கு. இந்த வழக்கானது பாஜக 400க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய இடங்களை பெற்றுட்டாங்க அப்படின்னா அரசியலமைப்பை திருத்தி எஸ்சி மற்றும் எஸ்டி மற்றும் ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்யும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கதாக குற்றச்சாட்டு இருக்கு. இது பாஜகவுடைய தெலுங்கானா பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கசம் வெங்கடேஷ வாலுவால ஒரு அவதூறு வழக்காக வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த மோதலானது வந்து தேர்தல்களோட போது அரசியல் கட்சிகள் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கடுமையான குற்றச்சாட்டுகளை தேர்தலோட சமயத்துல முன் வச்சுக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை நமக்கு எடுத்துக்காட்டுறதாக அமைஞ்சிருக்கு. அதே போல இப்போ இந்த வழக்குல அப்படின்றது தெலுங்கானா உயர் நீதிமன்றம் தரப்புல இருந்து ஒரு முக்கிய தீர்ப்பையுமே கொடுத்திருக்கு. அதாவது புகாரை வந்து தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய பாஜகவுடைய தெலுங்கானா மாநில பிரிவுக்கு கட்சியுடைய தேசிய தலைமையால வந்து அங்கீகாரம் இல்ல அப்படின்னு நீதிமன்றம் கூறியதோட ஒரு தேசிய அரசியல் கட்சியுடைய மாநில பிரிவுகளுக்கு சுயதீனமாகவும் ஒரு இருப்பு இல்ல அப்படின்றதும் அதனால அவங்க வந்து ஒரு தேசிய கட்சிக்கு எதிராக தாமாகவே வந்து புகார் கொடுக்க முடியாது அப்படின்றதாக வந்து நீதிமன்ற தரப்புல இருந்து தீர்ப்பளிச்சிருக்கு. ஆகையால இது வந்து ஒரு தேசிய கட்சியுடைய மாநில பிரிவுடைய சட்டப்பூர்வமான அந்தஸ்து பத்தி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சட்ட புரிதலையுமே இந்த இடத்துல வந்து கொடுத்திருக்கிறதாக அமைஞ்சிருக்கு. இந்த தீர்ப்பானது பாஜகவுடைய வாதத்தை சட்ட ரீதியாகவே பலவீனப்படுத்தி இருக்கு அப்படின்றதும் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு. மேலும் உச்ச நீதிமன்றமானது தெலுங்கானா உயர் நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பை உறுதி செஞ்சிருக்கிறதோடவே பாஜகவுக்கு கடுமையான கண்டனத்தையுமே தெரிவிச்சிருக்கு. அதாவது அரசியல் சண்டைகளுக்கு மத்தியில நீதிமன்றத்தை நீங்க பயன்படுத்திக்க வேணாம் அப்படின்றதான் நாங்கள் தொடர்ச்சியாக மறுபடியும் சொல்லிக்கிட்டு வரோம் அப்படின்றதாக தலைமை நீதிபதியான BR கவாய் அவர்கள் வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறாரு. மேலும் அரசியல் மோதல்களுக்காக நீதித்துறை வந்து ஒரு தளமாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னும் உச்ச நீதிமன்றத்துடைய நிலைப்பாட்டை மறுபடியுமே இது வந்து வலியுறுத்தி இருக்கிறதாக அமைஞ்சிருக்கு. அரசியலில் இருக்கக்கூடியவங்க தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய விமர்சனங்களை ஒரு சவாலாக ஏற்றுக்கிட்டு அதை அரசியல் ரீதியாக தான் எதிர்கொள்ளணும் அப்படின்றதையுமே இந்த இடத்துல நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கு அப்படின்றது தான். இதை தொடர்ந்தே வந்து தலைமை நீதிபதியான கவாயுமே நீங்க ஒரு அரசியல்ல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு தடிமனான தோல் இருக்கணும் அப்படின்ற ஒரு கூற்றையுமே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூற்றாக வந்துட்டு அவர் வச்சிருக்கிறாரு. இது அரசியல் விமர்சனங்கள் மற்றும் அவதூறுகளை வந்து தாங்கிக் கொள்ளக்கூடிய திறனை அரசியல்வாதிகள் கொண்டிருக்கணும் அப்படின்ற விஷயத்தை இந்த இடத்துல உணர்த்ததாக அமைஞ்சிருக்கு. அரசியல் உரைகள் அப்படின்றது பெரும்பாலுமே வந்து மிகைப்படுத்தப்பட்டதாகவும் சில சமயங்கள்ல வந்துட்டு எதிரிகளை இழிவுபடுத்தக்கூடிய நோக்கோடையுமே பயன்படுத்துறதுக்காக இருக்கு. ஆக அத்தகைய கருத்துக்களை உடனடியாகவே வந்து அவதூறு வழக்கு போடக்கூடியது அப்படின்றது அரசியல் விவாதங்களை ஒடுக்கக்கூடிய முயற்சி அப்படின்றதாகவும் பார்க்கப்படலாம். இப்போ உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த கருத்து ஆரோக்கியமான அரசியல் விவாதத்திற்கும் வழிவகுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த இடத்துல பார்க்கப்படுது. சோ இந்த வழக்கு அப்படின்றது ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டுகளோட நேரடியாக தொடர்புடையதாக தான் இருக்கு. இப்ப தேர்தலுக்கு முன்னதாகவே பாஜக 400க்கும் மேற்பட்ட இடங்களை வந்துட்டு பெற்றிருக்கிறாங்க அப்படின்னா அரசியலமைப்பை திருத்தி இடஒதுக்கீட்டை முடிவுக்கு கொண்டு வரும் அப்படின்றது ராகுல் காந்தி கூறியிருந்தாரு. இந்த கருத்து அப்படின்றது பாஜகவுக்கு கடுமையான விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கு. தற்போது ரேவந்த் ரெட்டியோடைய கருத்துக்கள் மேல பாஜக வழக்கு தொடுத்திருக்கிறது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த குற்றச்சாட்டுகளை அரசியல் ரீதியாக பாஜக தரப்புல எதிர்கொள்ள முடியாம
சட்ட ரீதியாக எதிர்கொள்றதுக்கு அவங்க முயல்றாங்க அப்படின்ற விமர்சனத்தை தான் இங்க வந்து எடுத்துக்கொண்டு வந்து காட்டக்கூடிய விஷயமாக அமைஞ்சிருக்கு. அதே போல அரசியலமைப்புடைய 19(1)A பிரிவோட கீழே இருக்கக்கூடிய பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம், அதோட 21வது பிரிவின் கீழ் இருக்கக்கூடிய வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம் ஆகியவற்றுடைய முக்கியத்துவத்தையுமே இந்த இடத்துல வலியுறுத்தி இருக்கிறதாக இருக்கு இந்த வழக்கானது. அரசியல்வாதிகள் தேர்தல் பிரச்சாரத்தோட போது எதிரிகளை வந்துட்டு விமர்சிக்கவும் அரசுடைய கொள்கைகளை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய உரிமை அப்படின்றது இருக்கு. இந்த உரிமை அப்படின்றது அவதூறு சட்டங்களால ஒடுக்கப்படக்கூடாது அப்படின்றது தான் தற்பொழுது உச்ச நீதிமன்றத்துடைய இந்த ரேவந்த் ரெட்டியுடைய வழக்கறிஞர்கள் வந்து வாதிட்டு இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கு உச்ச நீதிமன்றத்துல. இதானது வந்துட்டு இப்போ அவதூறு சட்டத்தோட வரம்புகளை வரையறுக்கக்கூடிய ஒரு முக்கிய வழக்காகவுமே இந்த வழக்கானது பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையாக இருக்கு. தொடர்ந்து தெலுங்கானால இருக்கக்கூடிய உயர் நீதிமன்ற நீதிபதியான கே லட்சுமணன் அவர்கள் வந்து அரசியல் பேச்சுக்கள் பெரும்பாலுமே வந்து மிகைப்படுத்தப்பட்டதாகவும் எதிரிகளை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு நோக்கோட தான் இருக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதனால அவதூறுகளுடைய வரம்புகள் அப்படின்றது மிகவுமே உயர்வாக இருக்கணும் அப்படின்றதையும் அவர் வந்து குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. ஸோ இங்க அரிதான வழக்குகள்ல மட்டுமே வந்து குற்றவியல் நடவடிக்கைகள் அப்படின்றது தொடரப்படும் அப்படின்றதால, அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து அரசியல் விவாதங்களை ஒடுக்கக்கூடிய ஒரு கருவியாக தான் பயன்படுத்தப்படும் அப்படின்றது தான் நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. இது இந்தியாவுடைய அரசியல் விமர்சனங்களுக்கு அதிக இடம் கொடுக்கணும் அப்படின்றது தான் ஒரு பரந்த கருத்தையே வந்துட்டு இந்த இடத்துல அது பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. மேலும் பாஜக கடந்த காலங்களில் தங்களோட எதிரியாக இருக்கக்கூடிய பல விமர்சனங்களுக்காக அவதூறு வழக்குகளை வந்து தொடர்ந்து இருக்கிறாங்க. சில சந்தர்ப்பங்கள்ல இந்த வழக்குகள் வந்து எதிர்கட்சிகளுடைய தலைவர்களை மௌனமாக்கக்கூடிய ஒரு யுக்தி அவங்க தரப்புல இருந்து இது பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. இப்போ இந்த நிலையில தான் உச்ச நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பானது எதிர்காலத்துல வந்துட்டு பாஜக அரசியல் விமர்சனங்களுக்காக அவதூறு வழக்குகளை வந்துட்டு தொடர்றதுக்கு ஒரு தடையாக அமையும் அப்படின்றதுமே வந்துட்டு இந்த வழக்குல இருந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவுமே பார்க்கப்படுது. இந்த வழக்கானது அரசியல் மற்றும் நீதித்துறைக்கு இடையில இருக்கக்கூடிய சிக்கலான உறவை எடுத்து காட்டுறதும் அரசியல் மோதல்களுடைய நீதிமன்றங்கள் தலையிட வேணாம் அப்படின்றது தான் நீதிபதிகள் வந்துட்டு விரும்புறாங்க அப்படின்ற விஷயத்தையுமே வந்து எடுத்து காட்டுறதாக அமைஞ்சிருக்கு. அதே சமயத்துல அரசியல்வாதிகள் நீதித்துறையை தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக பயன்படுத்த முயற்சிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையுமே இங்க வந்து அது எடுத்து காட்டியிருக்கு. இப்போ இந்த நிலையில உச்ச நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பு அப்படின்றது இந்த உறவை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய படியாக தான் பார்க்கப்படணும் அப்படின்றது. இந்த தீர்ப்பு எதிர்காலத்துல அரசியல் விவாதங்களுடைய போக்கையும் மாற்றியமைக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. அரசியல்வாதிகள் தங்களுக்கு எதிரான விமர்சனங்களுக்காக நீதிமன்றங்களை நாடுவதெல்லாம் விட்டு அவற்றை வந்து அரசியல் ரீதியாகவே எதிர்கொள்ளணும் அப்படின்ற ஒரு மனநிலையை வந்துட்டு இந்த இடமானது உருவாக்கும் அப்படின்ற ஒரு பார்வையுமே இங்க இருக்கு. இது ஆரோக்கியமான மற்றும் திறந்த ஒரு அரசியல் விவாதங்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்றதும் தான் இங்க நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கு. தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரங்களுடைய சமயத்தோட போது அரசியல் தலைவர்களுடைய கருத்துக்கள் அப்படின்றது வாக்காளர்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்றது தான் இங்க முக்கியமானது. ஒரு அரசியல் தலைவர் கூறக்கூடிய கருத்துக்களுடைய உண்மைத்தன்மை அப்படின்றது வாக்காளர்களை கேள்விக்குள்ளாக்கணும். அரசியல் தலைவர்கள் உணர்ச்சி பூர்வமாக பேசும்போது அது வாக்காளர்களுக்கிடையே பயத்தையும் அவமதிப்பையும் ஏற்படுத்தக்கூடும். இந்த வழக்குல ரேவந்த் ரெட்டியுடைய இந்த கருத்துக்கள் வாக்காளர்களுக்கிடையே ஒரு பயத்தை ஏற்படுத்தியதாகவும் பாஜக தரப்புல இருந்து குற்றம் சாட்டப்படுது. ஆனா இது ஒரு நியாயமான விமர்சனமா இல்ல அரசியல் ஆதாயத்திற்காக மிகப்படுத்தப்பட்ட கருத்தா அப்படின்றத வாக்காளர்கள் தான் தீர்மானிக்க வேண்டிய ஒரு விஷயமானது. தொடர்ச்சியாக ரேவந்த் ரெட்டி பகிர்ந்திருக்கக்கூடிய இந்த பாஜக 400க்கு மேற்பட்ட இடங்களை பெற்றாங்கன்னா இடஒதுக்கீட்டை ரத்து செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிற விஷயம் ஒரு சில பாஜக தலைவர்களோ அல்லது RSS உறுப்பினர்களோ தெரிவிச்சிருக்கக்கூடிய கருத்துக்களுடைய அடிப்படையில தான் அப்படின்றது தான். ஏன்னா சில தலைவர்கள் இடஒதுக்கீடு நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கு அப்படின்னும் அதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னும் சொல்லிக்கிட்டு வராங்க. இந்த கருத்துக்கள் அப்படின்றது பொதுவெளியில நேரடியாக இடஒதுக்கீடை வந்து ரத்து செய்யறதை பற்றி பேசாம மறைமுகமாகவே வந்துட்டு அதை சிதைக்கிறதுக்கான ஒரு யுக்தியாக பார்க்கப்படுது. அதனால இந்த நிலையில ரேவந்த் ரெட்டியுடைய இந்த கருத்துக்கள் அப்படின்றது பாஜகவுடைய இந்த மறைமுகமான நோக்கத்தை அமல்படுத்தியதாக தான் பார்க்கப்படுது. ஆக பாஜகவுக்கு இந்த விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியாததற்கான காரணம் இது அவங்களுடைய உண்மை நோக்கத்தை வெளிச்சம் போட்டு காட்டுறதாக அமையறதால தான். மேலும் இங்க பாஜக நீதித்துறையை தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக தான் பயன்படுத்திக்கிறாங்க, அதை வந்து முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த குற்றச்சாட்டானது நீண்ட காலமாகவே தொடர்ந்துட்டு வருது. எதிர்கட்சிகள் மேல இருக்கக்கூடிய இந்த வழக்குகள் எல்லாம் துரிதப்படுத்துறதும் தங்களுடைய எதிரான வழக்குகளை தாமதப்படுத்துறதும் தான் இதோடைய ஒரு பகுதியாக இந்த இடத்துல பார்க்கப்படுது. இந்த வழக்குல ஒரு சாதாரண தேர்தல் பேச்சுக்காக
அவதூறு வழக்கு கொடுத்து நீதிமன்றத்தை ஒரு அரசியல் ஆயுதமா பயன்படுத்த பாஜக முயன்று இருக்கிறாங்கன்ற விஷயம் நமக்கு புரியக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமைஞ்சிருக்கு. ஆனா உச்ச நீதிமன்றம் இந்த முயற்சியை கடுமையாக கண்டிச்சிருக்கிறாங்க. இது நீதித்துறையுடைய சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டியதுடைய அவசியத்தையும் அதை அரசியல் மோதல்கள்ல இருந்து விலக்கி வைக்க வேண்டிய அவசியத்தையுமே உணர்த்தி இருக்கு. இப்போ இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.